வறுமை ஒழிப்பில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம், மத்திய அரசு பாராட்டு. இளைஞர்களின் நம்பிக்கையை பாஜக உடைத்துவிட்டது, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நாளை இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. தஞ்சையில் தனது உதவியாளரை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திட்டியதால் சர்ச்சை, நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடையே சலசலப்பு. இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு குறைந்தபட்சம் அரசு 1000 ரூபாய் வழங்க வேண்டும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். கோவையில் நடந்த டேங்கர் லாரி விபத்து தொடர்பாக ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு, ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம், பேரணி செல்ல முயன்ற குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது. பெருஞ்ஞானி அணை, பவானிசாகர் அணை, வாணியார் அணை, பேச்சிப்பாறை அணை, மேட்டூர் அணை, கருப்பாநதி ஆகிய 6 அணைகளுக்கு சிறந்த அணை பராமரிப்பு விருது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார். நீட் தேர்வு தொடர்பான சிறப்பு குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும், உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதி. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம், நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு உத்தரவு. மணிப்பூரின் அமைதியை விரும்பாதவர்களே தான் மன்னிப்பு கேட்டதை அரசியலாக்குகிறார்கள், மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம் சிங் குற்றச்சாட்டு.